தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோல நம்ம வந்து எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, ஏர்டெல் சிம்ல மினிமம் ரீசார்ஜ் வந்து எவ்வளோ அப்டின்றத பத்தி தான் பார்க்க போறோம். இதற்கு வந்து நம்ம யூஸ் பண்ண போற அப்ளிகேஷன் வந்து ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப் தான். நீங்க நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, Paytm, Google Pay, PhonePe இந்த மாரி ஆப் கூட யூஸ் பண்ணலாம். பட் இதில வந்து பார்த்தீங்கன்னா, பிளாட்ஃபார்ம் ஃபீ அப்டின்னு ஒரு குறிப்பிட்ட சார்ஜ் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? அதற்கு தான் நம்ம வந்து ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப் வந்து யூஸ் பண்றோம். இத பத்தி டீட்டெயிலா சொல்ல முடியாது. ஆல்ரெடி இத பத்தி வீடியோ போட்டுருக்கோம். அந்த வீடியோ வேணும் அப்டின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, ரீசார்ஜ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே ஃபிரெண்ட்ஸ், ஏர்டெல் சிம்ல மினிமமா இப்போ வந்து ரீசார்ஜ் பேக் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 155 தான் இருக்கு. ஓகேவா? உங்களுக்கு வந்து வெறும் எஸ்எம்எஸ் மட்டும் வரணும், அப்படி இல்லைனா கால் மட்டும் வரணும், நெட் மட்டும் வரணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 155 தான் ஸ்டார்ட்டிங் ரேட்டு. ஓகேவா? நீங்கள் வந்து ₹100 பண்ணாலும் உங்களுக்கு வந்து அது வந்து டாக் டைமை தான் கன்சிடர் ஆகும். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் பேசவோ அல்லது எஸ்எம்எஸ் பண்ணவோ வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகாது. நீங்கள் கரெக்டாக 155 தான் பண்ணணும். மினிமம் ரீசார்ஜ் அப்படின்னா நிறைய பேர் என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் 155க்கு மேலே ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னா நம்ம எந்த பேக்காக இருந்தாலும் கால் பண்ணிக்க முடியும், எஸ்எம்எஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் அது வந்து அப்படி கிடையாது. ஓகேங்களா? மினிமம் ரீசார்ஜ் அப்படின்னா இவங்க சொல்லியிருக்க, அதாவது ப்ரொவைட் பண்ணியிருக்க இந்த ஒரு ஆஃபரை மட்டும் தான் நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 155 அப்படின்னு இருக்குன்னா இந்த 155 மட்டும் தான் செலக்ட் பண்ணணும். நம்ம இஷ்டத்துக்கு 156 157 அப்படின்னா நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ண முடியாது. ஓகேங்களா? முன்ன இருந்த அப்டேட் படி அந்த மாதிரி பண்ண முடியும். அது எதற்காக அப்படின்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். இதே வீடியோவில் நான் சொல்ல விரும்பல. ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதத்திலும் யூஸ் ஆகாது. ஓகேவா? நீங்கள் மினிமமாக ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா 155 தான். அது எந்த ஃபோனாக இருந்தாலும் சரி, கீபேட் மொபைலாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு எந்த தேவை ஏற்பட்டாலும் சரி 155 தான் மினிமமான ரீசார்ஜ். பெஸ்ட்டான ரீசார்ஜ் பேக் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்காங்க. இதே வீடியோவில் சொல்ல விரும்பல. அந்த வீடியோமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வேறு சிம்முக்கு மினிமம் ரீசார்ஜ் வேணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அகைன் ஒரு தாட்டி சொல்லிடுறேன், 155 தான் உங்களுக்கு வந்து மினிமமான ரீசார்ஜ் பேக். அதுக்கு மேலே ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கக்கூடிய ஆஃபர் மட்டும் தான் பண்ணணும். நம்ம இஷ்டத்துக்கு எதுவும் வந்து பண்ணக்கூடாது. ஓகேவா? வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.